சொல்றோம். நித்திய சூரிகள்லயே ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஆழ்வாருடைய கௌஸ்துபம்ங்கிற அம்சத்துக்கு ஆழ்வார் யாருன்னா குலசேகர ஆழ்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆழ்வார். பெருமாளுடைய வனமாலுடைய அம்சம் தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்படி ஒவ்வொருத்தரா நம்ம கொண்டாடிட்டே இருக்கும் பொழுது அவனுடைய அம்சங்கள் தான் இங்க ஆச்சாரியாளா அவதரிக்கிறது. ஏன்னா அவன் பெருமாளை அவதரிச்சு அவனுடைய காரியம் சபலமாகல, அதுக்கு அடுத்ததாக ஆழ்வார்களாக அவதரிக்கிறான், அடுத்ததாக ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறான். ஆச்சாரியனை நாம் எப்படி நினைக்கணும்னா ஆச்சாரியனை உயர்வா நினைக்கணுமா. அதனாலதான் எழுதினா வியாக்கியானத்துல சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. வியாக்கியானத்துல எழுதும் பொழுது தாயின் இடத்திலே ஸ்ரீ புத்தியும், அம்மாவின் இடத்துல மனைவிட்டு எப்படி ஒரு பெண்ணிட்டு எப்படி போறோமோ அந்த மாதிரி அம்மாட்டு நடந்துக்க முடியாது. அந்த மாதிரி புத்தி இருந்ததா அவளுக்கு நரகம்னுட்டா. அதே மாதிரி ஆச்சாரியனிடத்திலே மனுஷ புத்தியும், ஆச்சாரியன் மனுஷன் தானே, நம்மள மாதிரி தானே சாப்பிடுறாரு, நம்மள மாதிரி தானே பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் தரக்குறைவா நினைச்சிடக்கூடாதான். அந்த மாதிரி நினைச்சாலும் நரகம் நிச்சயம்னுட்டா. அதனால அச்சாமூர்த்தியினிடத்திலே உலோக புத்தியும், அச்சாமூர்த்தி நம்பெருமாள் அப்படி வரும்பொழுது நம்பெருமாள் எதை கொண்டு செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. எத்தனை யுகமா இருக்கா நம்பெருமாள், எத்தனை யுகமா சுவாமி தேசிகன், அதுக்கு முன்னாடி பிள்ளை லோகாச்சாரியார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இந்த நம்ம ரங்கநாதனை திருப்பி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எத்தனை பேர் பிராணனை விட்டுருக்கா நம்பெருமாள். அதனால நம்பெருமாளுடைய திவ்யமான திருமேனியை பார்க்கும்பொழுது அப்ராகிருதமான திவ்ய திருமேனின்னு கொண்டாடணுமே தவிர எந்த உலோகத்தை கொண்டு இதை பண்ணியிருக்கான்னு கேட்கப்படாது இல்லையா. அந்த மாதிரி புத்தி இருந்ததுன்னா நரகானுபவம்னுட்டா, நிச்சயம்னுட்டா. அதனால அந்த மாதிரி இல்லாம இப்ப ஆச்சாரியால் எப்படின்னா பெருமாளே தான் ஆச்சாரியனாக அவதரிக்கிறார். அதனால அவதரிச்சு பாஷ்யக்காரராக அவதரிச்சு முதல்ல சொன்னதான கீதைக்கு கீதா பாஷ்யமாக பண்ணினார் எம்பெருமானார் ராமானுஜர். ஆளவந்தாரும் ஒன்னு அருளி செய்யறார். கீதார்த்த சங்கரகம்னு பேர். ஸ்ரீ ஆளவந்தார் அவர் அருளி செய்யறார். 32 ஸ்லோகங்கள் கொண்டது. அந்த மூல கிரந்தத்தை வச்சுட்டு தான் பாஷ்யக்காரர் ஆச்சரியமாக இதை வடிவகுத்து இந்த கீதா பாஷ்யத்தை பண்றாருன்னு பெரியவாளுடையதான அபிப்பிராயம். கீதார்த்த சங்கரகம் நம்முடைய சுவாமி தேசிகனே திவ்ய பிரபந்தத்துல ஒரு பிரபந்தம் கொடுத்திருக்க. கீதார்த்த சங்கரகம்னு தமிழ்ல பிரபந்தம் கொடுத்திருக்க. கீதார்த்த சங்கரகம் ஆளவந்தார் பண்ணதும் கீதா பாஷ்யம்ங்கிறத ராமானுஜர் பண்ணதும் ரெண்டையும் மூலமாக கொண்டு தேசிகன் தாற்பரிய சந்திரிகை அப்படின்னு ஆச்சரியமாக அதை பண்ணி நமக்காக வேண்டி கொடுத்திருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே, இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எரிவரனார், மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. மடைப்பள்ளி அப்படின்னா இப்பெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. மடைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டோம்னா முந்தியெல்லாம் நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது திருமணப்பள்ளிம்பா கழிவு பண்ற உள்ள. இப்பெல்லாம் கிச்சன் சொன்னாதான் தெரியும் அவளுக்கு. திருமணப்பள்ளின்னு சொல்லுவா. திருமணப்பள்ளி இதுக்கு எடுத்துடுவா, திருமாப்பள்ளின்னு விடுவா. திருமணப்பள்ளிங்கிறது அப்படி வந்துடும். அந்த மாதிரி ஒரு மதிப்பா சொல்லிட்டு இருப்பா. அதைத்தான் இங்க ரொம்ப அற்புதமா சொல்றார் சுவாமி தேசிகன். மடைப்பள்ளி வந்த மனம், மடைப்பள்ளியில் தான் தலிகை எல்லாம் பண்றோம். இங்கதானே வாசனை அடிக்கிறது. வாசனை அடிச்சு நீங்க என்ன பண்ணிருக்க, ஒருவேளை தீபாவளிக்கு இது மருந்து பண்ண ஆரம்பிச்சுட்டியா, வாசனை அங்க வந்ததே அப்படிங்கிற உள்ளவர் செய்ய. நம்ம ஆத்துல நீ தான் கலர்றியான்னு கிச்சன் வரைக்கும் போயிடுறா. அப்ப அந்த மடப்பள்ளி வந்த மனம் அப்படிங்கறத வச்சுட்டு சுவாமி தேசிகன் இந்த ஷட்வித ரசம்னு சொல்றோம் இல்லையோ, 6 விதமான அறுசுவை உண்டி அதை சொல்லலன்னுட்டார். அறுசுவை உண்டி இங்க குறிப்பிடல. ஆச்சாரியனுடையதான பரம்பரை ஞானம்ங்கிறதான வாசனைங்கிற சுவாமி தேசிகன். அதனால என்னன்னா என்னுடைய கிரந்தத்துல மடைப்பள்ளி அப்படின்னு நம்ம சம்பிரதாய வழியை கூறும்படியான ஒரு பாசுரமா ஆச்சாரிய பரம்பரையா. இப்ப இதுல நம்முடைய பூர்வாச்சாரியெல்லாம் எழுதுறா, வேதாந்தோதேன சம்பிரதாயமான மடைப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே நாம் கேட்டு அருளியபடியே என்கிறார். வேதாந்தோதேன அப்படின்னா உதயநாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியன் மூலமாக ரகசியத்திர சாரத்துல ஆச்சாரிய கிருத்திய அதிகாரம்ங்கிறத சுவாமி தேசிகன் அதுல குறிப்பிடுறார். இந்த விஷயத்த வேதாந்தோதேன உதயநாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியன். அவர் நியாய குசுமாஞ்சலி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தை அனுகிரகிச்சிருக்கார். அதுல இருந்து நியாய சாஸ்திரங்களை பரப்பினாராம். அதுக்கு அப்புறமாக இந்த சம்பிரதாயத்தை சொல்லும்படி பன்முறை இந்த காலக்ஷேபமாக அருளினர். ராமானுஜாச்சாரிய காலக்ஷேபம் கேட்டவர்லாம் யாரு, இந்த மாதிரி கிரந்தத்தை யார் காலக்ஷேபம் நிறைய கேட்டவர் அப்படின்னா பிரணதார்த்திகரன் சொல்லக்கூடிய, நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோமே கிடாம்பி ஆச்சார், மடப்பள்ளி வந்த மனம் கிடாம்பி ஆச்சார்னு சொல்றது இவெல்லாம் கிடாம்பி. அதனால கிடாம்பி ஆச்சார் பிரணதார்த்திகரன் அவர் இந்த காலக்ஷேபத்தை நிறைய கேட்டிருக்கார்.